அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்பட உலகில் அவ்வப்போது சில திரைப்படங்கள் வந்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. அப்படி ஒரு திரைப்படம் தான் 1991 வெளிவந்த கேப்டன் பிரபாகரன். இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்பில் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படுகின்ற விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் என்ற அடைமொழியை வாங்கி கொடுத்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். மிக பெரிய சாதனைகளை அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் நிகழ்த்தியது. 275 நாட்கள் ஒரே தியேட்டரில் ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்தது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் மன்சூர் அலிகான் என்ற ஒரு பிரபல வில்லன் தமிழ் திரைப்படத்திற்கு அறிமுகமாகி இன்று வரைக்கும் பேசப்பட்டு வருகிறார். அதுபோல சரத்குமார், லிவிங்ஸ்டன், ரம்யா கிருஷ்ணன் போன்ற ஏராளமான திரைப்பட்டாளங்கள் இந்த படத்தில் நிறைந்திருந்தது. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் இந்தியில் வெளியான ஷோலே என்ற திரைப்படத்திற்கு இணையான ஒரு திரைப்படம் என்று பேசப்பட்டது. 35 வருடங்கள் கழித்தும் இன்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பது இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். தற்பொழுது இந்த திரைப்படமானது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு புத்தாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் திரையில் வெளிவர இருக்கிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இந்த திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது. இதற்கான ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா தற்பொழுது நடைபெற்றது. அந்த விழாவிலே ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இயக்குனர் எஸ். சந்திரசேகர், அதுபோல இயக்குனர் பலரும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தனர். நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், ஆர்.கே. செல்வமணி அவர்கள், அதுபோல சிங்கம்புலி, அதுபோல நிறைய இயக்குநர்கள் தற்போதைய 90 காலகட்டங்களில் திரையுலகை ஆட்சி செய்த லிங்குசாமி, விக்ரமன் சார், அதுபோல எழில் சார், ஏ.ஆர். முருகதாஸ், இது போன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது வைத்திருந்த பாசத்தினாலே அந்த விழாவுக்கு அரங்கமே நிறைந்திருந்தது. அந்த நிகழ்வில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்களும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தனர். அந்த விழாவின் பொழுது இசைத்தட்டும் வெளியிடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை, அந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்ட அந்த இசை தட்டு வெளியீட்டை தற்பொழுது நீங்கள் காணப்போகிறீர்கள். இது போல இதே நிகழ்ச்சியில் நிறைய பிரபலங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அனுபவங்களை விஜயகாந்த் அவருடன் பணியாற்றிய பொழுது, அவருடன் பழகிய போது செய்த கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். விழா சுமார் 10:30 மணி இரவு ஆன போதும் கூட்டம் அசையாமல் அப்படியே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மனிதர் திரையுலகத்தில் இருந்தாலும் மிக நல்லவராக இருந்த காரணத்தினால் இன்றும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயம்பேடுல ஒரு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமாதி இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பூஜைகள் நடந்து மக்கள் அவரை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். ஒரு தெய்வமாக இன்று மக்கள் அவரை பார்க்கிறார் என்றால் அவர் செய்த கொடைகள் அத்தனை நல்லது செஞ்சிருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ராஜாபாதர் தெருல போற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பசித்தவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் வந்து விஜயகாந்த் அவர்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் மறைந்த பிறகும் இன்று பேசப்பட்டு வருகிறார். அந்த விழாவின் அந்த இசை தட்டு வெளியீட்டு விழா, அதில் நடந்த காட்சிகளை தற்போது நீங்கள் காணப்போகிறீர்கள். பாருங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். அனைவரும் இணைந்து கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசை தட்டை வெளியிடுகிறார்கள். இந்த தருணத்துல அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் கரவொலி எழுப்பி கைகளை தட்டுவது மிக சரியானதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக